ஹாய் வெல்கம் பேக் டு மீட்டர் கேமிங் கைஸ். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ் ரேங்கடி கேமில் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் கமெண்ட்ரியோட தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். லைவ் மீன்ஸ் லைவ் போடல, அப்படி ப்ளே பண்ண கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம். அதிகமாக அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் ரெண்டு பேர் புது மீட்டியர் ரைடில் வந்துடுறான். இனிமேல் ப்ளே பண்ண போகிறோம். சண்டே ஃப்ரீ ஃபயர் வீடியோ இத்தனை நாட்களில் வீக்லி 2 வீடியோஸ் இல்லை. சண்டே வந்துடுறான் கன்ஃபார்ம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ. மித்த நாட்களில் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணி போடுவோம். வீக்லி 2 வீடியோ தான் கைஸ். ஒரு வீடியோ இப்போ என்ன தெரியாது, இன்னொரு வீடியோ கன்ஃபார்ம் சண்டே ஃப்ரீ ஃபயர். ஓகே, வந்துடுறான் கேம் ப்ளே போவோமா? ஓகே, இப்போ வந்துடுறான் சிஎஸ் ரேங்கட் வந்துட்டோம். சண்டே ஏதாவது போடுறோம். எப்படி ஜோக்கர்னு எடுத்து வச்சுக்கோமா, லக்கில் வின்ஸ்பா. நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இதே நம்மக்கிட்ட இல்லை டைமில், அந்த ஐடியாலாம் அப்புறமா வச்சிட்டேன். கட் பண்ணி வந்து கண்டென்ட்டாக போடலாமே. பாருங்க ஐயோ எவ்வளோ தைரியண்டா உனக்கு. ஐயா ஓடுறா என்னடா அதே யார் சாமின்னு எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ இப்படி தான் பண்ணுவ எனக்கு தெரியும் அப்படியே நடிக்காது. அப்படியே நம்ம கிட்ட வருமா, அவர் வந்து டாப்லாம் அடிச்சு விடுவாங்க. நல்லா இருக்குடா. போய் இங்கே ஒருத்தன் மேலே இருக்காண்டே, நீ இங்கே தானே இருக்க, போடு. எங்க இவங்கெல்லாம் பாட்டு இல்லைங்க, ஐயோ இவங்கெல்லாம் பாட்டு மாதிரி நடிக்கிறாங்கப்பா. போடு. நம்ம இந்த ஐடியா வந்து நான் ப்ளே பண்ண போகிறோம். சப்போர்ட் பண்ண நம்ம சேனலுக்கு. சண்டே ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் தான் ஃபுல் வீடியோ போடுவோம். மித்த நாள் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏஸ்ரா போடு. அங்கே தான் இருக்கான் முச்சுடு. ஐயோ ஏசு போச்சுடா, ஏசு போச்சு. எஸ் டேவனா இந்த ட்ரோனை போட்டு விடுங்கடா, ஹீல் ட்ரோனை. ஆஹா, 2 பேராடி வாங்குறாங்க. அச்சரா அவ்வளோதான்டா. ஃபஸ்ட் ரவுண்டே விட்டிடா, போடுறா மீட்டரா சும்மாவா. ஓகேங்க. ஸோ கேம் சவுண்டில் பிகாஸ் வந்து கேம் சவுண்ட் வச்சாலே ரொம்ப நம்ம வாய்ஸ் சொல்லி கேம் சவுண்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தால் கேம் சவுண்ட்லாம் நம்ம வைக்கிறதில்ல. நாகன் எடுப்பான் ஒரு இதுக்கும் கன்ஸ்கின்ற விஷயம் இதே எடுப்பான். இதுதான் கன்ஸ்கின்ட்டு இது பாரு. ஏமாம் வச்சு நான் அதிகமாக விளாண்டது இல்லைப்பா எனக்கு கன்ஸ்கின் வச்சு. இல்லை இருக்கிறதே விடலாம். ஓகே, இந்த ஐடியா வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஐடியா நல்லா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐடியா இப்போ ப்ளே பண்ணுறதில்லப்பா. அதனால் பைத்தியக்காரனுக்கு புது ஐடி கிரியேட் பண்ணுவேன். என்கிட்ட 3 ஐடி இதுமோ இருக்குது. வந்து நான் 2 ஐடி வச்சுட்டு ஒரு ஐடி தான் நம்ம வச்சுக்க போகிறேன். அது எந்த ஐடி எனக்கே தெரியல. இந்த ஐடி ஏன்னா செம்மலக்க ஐடிப்பா. கிரிமினல் ஏதாவது சுற்றலாமான்னு பார்த்தேன். எதுக்கு தேவையில்லாமல் டாப்அப் பண்ணிட்டு காசு வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு விட்டேன். ஸோ ரைட்டு, அப்படியே வந்து நான் போமா. எங்கடா எவ்வளோ இருந்தாலும் மீட்டியோர் இருக்கேன்டா அப்படின்னு நான் வந்துடுறான். இங்கே இருக்கேன். ஒருத்தன் காணும், அதான் பிரச்சனையே. எங்கடா கீழே இப்போ பாரு, எவனா இருக்கியா இங்கே பாருங்க. எவனா அடிக்காண்டா. ஓகே, ஒருத்தர் இருக்கான். தெரியும்டா நீ இங்கே தான் இருக்க எனக்கு தெரியும்டா. போடுறா அவ்வளோதாங்க. டபுள் பேரில் வச்சு ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறப்பா. இது வச்சு ப்ளே பண்ண மாட்டேன். அப்படியே பிளாக் ஜோக்கர் கையிலுக்கா. ஓகேங்க, எப்படி சும்மா தரமாக சிஎஸில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. உங்களுக்காக ஒரு லைக்கை போட்டு பாருங்கப்பா. நீங்கள் லைக் பண்ணால் நினைப்பீங்க, ஆனால் கடைசியில் பண்ணால் நினைக்கும்போது மறந்துடுவீங்க. அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் மறந்துடுவீங்கப்பா. ஓகே, போகிறேன். எவன் வந்தாலும் மண்டை கிழிக்கிறோம் ரைட்டா. ஓகே எவனோ ஒருத்தன் நம்மளை நோக்கி வர சத்தம் கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரில. அங்கே எவனோ ஒருத்தர் இருக்கிறான். சொல்லலாம் ஒருத்தன் இன்னும் அடிக்கிறான். போடுறா. போடு. கிள்ளு போச்சு. டே அங்கே ஒருத்தன் இருக்கான்டா, அவனை விடாதீங்கடா. டேய் போடு. வரா மாதிரி போடு. டே அங்கே ஒருத்தன் இருக்கான்டா. டேய் பாடுவா, என்னென்ன பண்ணுறான் நீங்கள் செத்தாங்க. போடு. அதனால் லாங்குவேஜ் வந்து இதை வச்சு அடிப்போம்ல. இப்போ எவனாச்சும் ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டோம். அப்புறம் இது
ஷார்ட் கன்னு ஷார்ட் ரேஞ்சு தான். ஏய் எங்கடா அறிகிற டபுள் பேல் வச்சு நிற்கிறேன்டா வாடா டேய் மண்டப்பே பறங்கி பார்த்தாலே எங்கடா அறிகிற எங்கேயாவது இங்கே தான் எங்கேயாவது இருக்கான். நல்லா அவன் ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குது. இங்கே தான் இங்கே வருகிற எங்கே இருக்குன்னு சொல்லு. அவளுக்கு பார்த்தோன்னா அப்படியே மாண்டே கிழிச்சு விட்டு போயிடுறேன் லேட்டா. எப்போ மாதிரி ஆச்சு லேட்டா. ஓகே ஆனால் நம்ம பேர் யாருக்கு மேலே ஆடுறதில்லப்பா, தனியாக விளாண்டுருக்கேன். இங்கே இருந்தா ஐயோ அஷ்டாண்டா சாய். நம்ம எத்தனை கிலோ 6 கிலோ அடிச்சிட்டோம். இந்த ரவுண்டு 2 கிலோ தான் அடிக்கிறேன். ஆஹா அடிப்போன்னு அதை சொல்லிட்டு மீட் பண்ணி எல்லாம் அடிப்பான் இல்லையா, அசிங்கமாக போயிருமே. ஓகேங்க என்னது ரீலோட்டா சரி ஏதோ வாங்கி போகணும். ஏன்னா ஏதோ ஈவெண்ட் வந்துட்டு இருக்குப்பா. ஓசியில் வேறு ஏதோ பண்டில் விடுறாங்க. அது என்னப்பா அழிட்டியாக இருக்குது. வாங்கி கொடுத்துருக்க டாஸ்களுக்கே இப்படி இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்டிலாம் கொடுக்குறான் போல். ஓகே ஐடி பேரை நோட் பண்ணி வச்சுங்கப்பா. VT9Z0#4G. அதான் இப்படிலாம் வச்சுக்கிற அப்படியா. அது ஆக்சுவலி என்னோடய பழைய ஐடியோட பேரை அப்படியே எவால்வேட் பண்ணி வச்சுருக்கேன். 3G இது 4G ரைட்டா. அப்படியே சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். 36வது லெவலு. அது என்னுடைய சென்டிமெண்ட்டான ஐடி, ஃபஸ்ட் ஐடி. அவன் இங்கே பாரு இவன் ஓடிட்டே இருக்கான்டா. ஓடிட்டே இருக்கான் பாரு போடுறா. எவ்வளோ தூரம்டா நீ ஓடுவ. ஆஹா இங்கே எவனோ இருக்கான்டா. இங்கே வேண்டாம் பாதுடா. இங்கே வர எவனோ தணிக்கிறான்டா. டேய் எங்கடா இருக்கிற பாட்டு பேரே. இவன் தாங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். அடிக்க விட மாட்டாங்க. போடுறா பூஜா. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பற்றி இருக்காது. நம்ம கமெண்ட்டில் பற்றி விட்டுங்க. இன்னும் நல்ல அடுத்த சண்டே வெயிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys.